வணக்கம். நாம ஒரு விஷயத்த சொல்லும்போது அது எப்படி சொன்னா கேக்குறவங்க மனசுல ஆழமா பதியும், மறக்கவே முடியாத அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தும். நம்ம முன்னோர்கள் இதுக்குன்னே ஒரு செம்ம பவர்ஃபுல்லான டெக்னிக் வச்சிருந்தாங்க. அந்த பழங்கால ரகசியத்தை பத்தி தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். யோசிச்சு பாருங்களேன். ஒரு ஐடியாவை எப்படி சொன்னா அது கேட்குறவங்க மனசுல அப்படியே பச்சைன்னு ஒட்டிக்கும். இது ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி இல்லையா? சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, நம்ம பழந்தமிழ் இலக்கியத்துல கவிஞர்கள் இதுக்கு ரொம்பவே நேர்த்தியான அட்டகாசமான ஒரு பதில வச்சிருந்தாங்க. அதுக்குள்ள போறதுக்கு முன்னாடி முதல்ல அணினா என்னன்னு புரிஞ்சுக்கலாம். தமிழ் இலக்கியத்துல அணின்றது கவிதைக்கு அழகு சேர்க்கிற ஒரு டெக்னிக். ஆனா இது வெறும் அலங்காரம் மட்டும் இல்லைங்க. ஒரு ஐடியாவை ரொம்ப வலுவா சொல்றதுக்கான ஒரு பவர்ஃபுல் டூல்னு சொல்லலாம். சரி, அப்படிப்பட்ட பல அணிகள்ல நாம இன்னைக்கு பார்க்க போற ஒரு ஸ்பெசிஃபிக்கான டெக்னிக் பேரு தான் வேற்றுப்பொருள் வைப்பு அணி. ஒரு கருத்தை யாரும் மறுக்கவே முடியாத அளவுக்கு ஆணித்தரமா சொல்றதுக்காகவே டிசைன் செய்யப்பட்ட ஒரு நுட்பம் இது. இப்போ இந்த வேற்றுப்பொருள் வைப்பு அணியோட மையமான இலக்கணம், அதோட உண்மையான டெஃபினிஷன் என்னன்னு பார்க்கலாம். இதுதான் இந்த முழு டெக்னிக்குக்குமே அடித்தளம். பாருங்க, தண்டி அலங்காரம்னு ஒரு பழமையான இலக்கண நூல் இருக்கு. அதுல இந்த ஆணிய இப்படி வரையறுக்கிறாங்க. முன்னொன்று தொடங்கி மற்றது முடித்தற்குப் பின் ஒரு பொருளை உலகறி பெற்றி ஏற்றி வைத்து உரைப்பது வேற்றுப்பொருள் வைப்பே. சரி, இதுக்கு என்ன அர்த்தம்? ரொம்ப சிம்பிள். முதல்ல ஒரு குறிப்பிட்ட விஷயத்த சொல்லி ஆரம்பிச்சு அந்த விஷயத்தை நிரூபிக்கிறதுக்காக உலகத்துல எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு பொதுவான உண்மையை சொல்லி முடிக்கிறது தான் இந்த அணி. அந்த பழைய சூத்திரத்தை இன்னும் எளிமையா சொல்லணும்னா இப்படி வச்சுக்கலாமே. ஒரு கவிஞர் தான் சொல்ல நினைக்கிற ஒரு ஸ்பெஷலான கருத்தை முதல்ல சொல்றாரு. அப்புறம் அந்த கருத்து சரிதான்னு ஆணித்தரமா சொல்றதுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச, எல்லாரும் ஒத்துக்கிற ஒரு பொதுவான உண்மையை வச்சு அதை முடிக்கிறாரு. அவ்வளோதாங்க விஷயம். இதை இன்னும் நல்லா புரிஞ்சுக்க நாம இதை ரெண்டு முக்கியமான பாகங்களா பிரிச்சு பார்க்கலாம். இந்த ரெண்டு விஷயமும் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டாலே போதும், இந்த அணி எப்படி வேலை செய்யுதுங்கிறது நமக்கு பளிச்சுன்னு விளங்கிடும். இந்த அணிக்கு ரெண்டு முக்கியமான பாகங்க தாங்க. ஒன்னு சிறப்பு பொருள், அதாவது கவிஞர் சொல்ல வர்ற அந்த ஸ்பெசிஃபிக்கான கருத்து. ரெண்டாவது பொது பொருள். இது உலகத்துக்கே தெரிஞ்ச ஒரு யுனிவர்சல் உண்மை. ஒரு உதாரணம் சொன்னா ஈஸியா புரியும். சரியா விசாரிக்காம கோவலனை கொன்னது பாண்டிய மன்னன் செஞ்ச தப்பு. இது சிறப்பு பொருள். சரி, இது ஏன் தப்பு? ஏன்னா ஆராய்ந்து பார்க்காம தீர்ப்பு சொல்றது ஒரு அரசனுக்கு பெரிய பழியை கொண்டு வந்து சேர்க்கும். இதுதான் பொது பொருள். இது எல்லாருக்கும் தெரிஞ்ச உண்மைதானே? பாத்தீங்களா, இந்த பொதுவான உண்மை அந்த குறிப்பிட்ட கருத்துக்கு எவ்வளவு பெரிய பலத்தை கொடுக்குதுன்னு. சரி, இந்த சிறப்பு பொருள் பொது பொருள் ரெண்டும் எப்படி ஒன்னா வேலை செய்யுது? ஒரு கவிஞர் இதை எப்படி ஒரு கவிதையில பயன்படுத்துறாருன்னு பார்க்கலாம் வாங்க. இது பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளான ஒரு 2 ஸ்டெப் மெத்தட் தான். ஸ்டெப் 1, முதல்ல கவிஞர் தன்னோட குறிப்பிட்ட கருத்தை, அதாவது சிறப்பு பொருளை சொல்றார். ஸ்டெப் 2, அடுத்து அதை நிரூபிக்கிறதுக்காக எல்லாருக்கும் தெரிஞ்ச அந்த பொது பொருளை வச்சு முடிக்கிறார். மறுபடியும் அந்த பாண்டிய மன்னன் உதாரணத்தையே எடுத்துப்போமே. கோவலனை கொன்னது தப்புன்னு முதல்ல சொல்லிட்டு ஆராயாம தீர்ப்பு சொல்றது ராஜாவுக்கு அவமானம்னு பொதுவான உண்மையை வச்சு முடிக்கிறது. இந்த மாதிரி ஒரு விஷயத்துல இருந்து இன்னொன்னுக்கு போறதுனால தான் கேட்கறவங்களால ஈஸியா ஏத்துக்கவும் முடியுது, அந்த வாதமும் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகுது. ஓகே, நாம இதுவரைக்கும் கத்துக்கிட்ட எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து இந்த அணியோட மொத்த சாராம்சத்தையும் இப்போ ஒரே அடியா பாத்திரலாம். அப்போ வேற்றுப்பொருள் வைப்பு அணிங்கிறது என்ன? ஒரு சிறப்பு பொருளை ஒரு பொது பொருளை கொண்டு முடிக்கிற ஒரு உத்தி, அவ்வளவுதான். இப்போ அதோடைய ரெண்டு பாகங்களை பத்தியும் நமக்கு தெரியுங்கிறதால இந்த சிம்பிளான டெஃபினிஷன் இப்போ இன்னும் ஆழமா புரியுது இல்லையா? சரி, இந்த டெக்னிக் ஏன் இவ்ளோ பவர்ஃபுல்லா வேலை செய்யுது? ஏன்னா இது ஒரு புது ஐடியாவை கேட்கறவங்க மனசுல ஏற்கனவே இருக்கிற, அவங்க ஒத்துக்கிற ஒரு உண்மையோட சேர்த்து பிணைக்குது. ஒரு கப்பலை நங்கூரம் போட்டு நிறுத்துற மாதிரி இந்த புது கருத்தை ஒரு அசைக்க முடியாத உண்மையில கொண்டு போய் நிறுத்துது. இதனால அந்த புது கருத்தையும் மக்கள் ஈஸியா ஏத்துக்கிறாங்க. இதுக்கு பின்னாடி இருக்கிற சைக்காலஜியே இதுதான். நாம இப்போ இந்த கவிதை டெக்னிக்கை பத்தி பார்த்தோம். ஆனா ஒரு நிமிஷம் யோசிங்களேன். கவிதையை தாண்டி இன்னைக்கு இருக்கிற காலத்துல மேடை பேச்சுல, டிபேட்ல, ஏன் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசுற சாதாரண உரையாடல்ல கூட ஒரு குறிப்பிட்ட விஷயத்த சொல்லிட்டு அதுக்கு ஆதாரமா ஒரு பொதுவான உண்மையை சொல்ற இந்த உத்திய நம்ம எங்கெல்லாம் பயன்படுத்துறோம்? கொஞ்சம் யோசிச்சு பாத்தீங்கன்னா இதோட தாக்கம் நம்மள சுத்தி எல்லா இடத்துலயும் இருக்கிறது புரியும்.